ఫౌండేషన్ నుంచి సమ్మర్ క్యాంప్ నిర్వహించడం కోసం ఇక్కడ శిక్షణ పొందడం జరిగింది. ఈ శిక్షణలో కొన్ని అనుభూతిని పొందినాం. అవి మా యొక్క సమ్మర్ క్యాంప్లో నిర్వహించే పిల్లలకి కూడా ఉపయోగపడతాయి, వాళ్ళకి చెప్పాలని మేము అనుకుంటున్నాము. సమ్మర్ క్యాంప్లో ముందుగా మేము ఇప్పుడు వెళ్ళినప్పుడే మా స్కూల్ దగ్గరికి వెళ్ళి ఉపాధ్యాయులను కలిసి అక్కడ ఒక 2 రూమ్స్ తీసుకొని అక్కడ సమ్మర్ క్యాంప్ నిర్వహిస్తాము. స్కూల్ టైమింగ్స్ వచ్చేసి 11 నుంచి 4 వరకు. స్కూల్ స్టార్టింగ్ వందే మాతరం నుంచి స్టార్ట్ అయ్యి సమ్మర్ క్యాంప్లో మేము దేశభక్తి గేయాలు, భక్తి శ్లోకాలు, పురాణాలు, ఇతిహాసాలు, నైతిక విలువలు, క్రమశిక్షణ, ఒకరితో ఏ విధంగా మాట్లాడాలి, మానవత్వ విలువలు, యోగా అన్నిటి గురించి చెప్పడం జరుగుతుంది. సమ్మర్ క్యాంప్లో మేము పిల్లలకు ఎంతో కొంత ఉపయోగపడతాము అని కోరుకుంటాం. స్టోరీస్, గేమ్స్, యాటిట్యూడ్స్, నీతి కథలు, స్టోరీస్ అని నేను చెప్పాలని అనుకుంటున్నాను. వాళ్ళకు పెద్దలతో ఏ విధంగా మాట్లాడాలి అనే దాని గురించి తెలపాలి అని అనుకుంటున్నాను. టిఫిన్స్ వాళ్ళే తెచ్చుకుంటారు, మధ్యలో స్నాక్స్ మేము ఇస్తాము. సాయంత్రం 4 గంటలకు జనగణమనతో నేను ஃபஸ்ட்டு சமத்திய மார்க்கெட்டுக்கு விளம்பரப்படுத்தணும். பேனர் வந்து பப்ளிக் பிளேஸ், டெம்பிள், ஸ்கூலில் போய்ட்டு விளம்பரப்படுத்திட்டு காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கணும். எப்படின்னா குழந்தைது 30 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு சம்மர் கேம்ப் ஆரம்பிக்கிறது 11 மணிக்கு. குழந்தைங்கள சைலன்ட் சிட்டிங், அதாவது அமைதியாக உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் ப்ரேயர் சாங் சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் ட்ராமா, ஸ்டோரிஸ், பஜனை பாடல்ஸ் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், லைக் ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் டு இங்கிலீஷ், தமிழ் டு ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த வாரத்தில் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அந்த முக்கியமான தினங்கள், தலைவர்கள் பிறந்த நாள், சயின்ஸ் டே, இன்ஜினியர்ஸ் டே, அதெல்லாம் பற்றி அதோட தீம் என்னென்னு சொல்லி கொடுக்கணும். நெக்ஸ்ட் நான் இந்த சம்மர் கிளாஸ் சிறப்பாக நடத்தி குழந்தைங்களுக்கு பரிசெல்லாம் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல ஊக்கம் எடுத்து அவங்களுக்கு சிறந்த మానవ ఉపాయం. ట్రైనింగ్ నాకు చాలా మంచిగా అనిపించింది. నాకు తెలియని విషయాలు చాలా తెలుసుకున్నాను. ఈ తెలుసుకున్నటువంటి విషయాలను, ఇక్కడ పొందినటువంటి శిక్షణను మా ఊర్లోకి వెళ్ళి మా గవర్నమెంట్ స్కూల్లో గవర్నమెంట్ స్కూల్ హెడ్ మాస్టర్ యొక్క అనుమతితో మరియు మా స్కూల్లో ఉన్నటువంటి విద్యార్థుల యొక్క తల్లిదండ్రుల అనుమతితో నేను ఆ పిల్లల్ని దగ్గరికి సేకరించి వాళ్ళందరితో కలిసి ఇక్కడ ఇచ్చినటువంటి బ్యానర్ తీసుకొని ఆ బ్యానర్ ముందర పట్టించుకొని ఇద్దరిద్దరు పిల్లల్ని జైంట్గా పట్టించుకొని ఊరు మొత్తము ఒక ర్యాలీ చేయించి ఊర్లో కూడా దండోరా వేయించి మొత్తంగా పిల్లలందరినీ ఒక దగ్గర గ్యాదర్ చేసి ట్యూషన్ సమ్మర్ క్యాంప్ నిర్వహించాలి అని నేను అనుకుంటున్నాను. ఏకాగ్రత గురించి, క్రమశిక్షణ గురించి నేను వివరిస్తాను. ఫస్ట్ మనం చెప్పులు ఒక లైన్లో పెట్టుకోవాలి. అంటే ఒక పద్ధతి, ఫుడ్ వేస్ట్ చేయొద్దు, ఫుడ్ ఎలా తినాలి, వాటర్ వేస్ట్ చేయొద్దు, వాటర్ సేవ్ చేసుకోవాలి, మన ఇంట్లో కరెంటు వేస్ట్ చేయొద్దు, కరెంటును సేవ్ చేసుకోవాలి అనే అంశాలపైన పిల్లలకు చెబుతాను. good habits, good touch and bad touch, games, yoga, pattern, அதுக்கப்புறம் வந்து some new names, இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காங்க. நானும் அதே மாதிரி செய்வேன். அதாவது சுவாமிஜி அவங்களுடைய ஆளுமை திறன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அவங்க வந்து ஒரு பர்சனாக இருந்துட்டு எல்லாரையும் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி கெத்தாக இருக்காங்க, எவ்வளோ டைம், அதாவது கீப் அப் டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும். அவருடைய டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நான் மேனேஜ் பண்ணுறேன். அவருடைய இந்த டிசிப்ளின், ஆளுமை திறன் இதெல்லாம் வந்து அவரை மாதிரியே நானும் வரணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் கற்றுக் கொடுப்பேன். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவங்க என்ன லேர்ன் பண்ணுறாங்க, அவங்க இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து, அதாவது வீட்டில் இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம அழைச்சிட்டு வந்து ஒரு ப்ரைஸ் கொடுத்து, ஒரு விளையாட்டு வச்சு அவங்களுக்கு பேச சொல்லி, யோகா செய்ய சொல்லி, அவங்கள நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து மோட்டிவேட்
கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபுல் ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேம் ஸ்கீம் இன் சம்மர் கேம்ப். இந்த வந்து நம்ம இங்கே வந்து ஏன்னா ஃபோன் மூலமோ ஜூம் மீட்டிங் மூலமோ அதை கற்றுக்கிறதுல வந்து நாட் யூஸ் ஒன்லி ஃபார் ஃபேஸ் டு ஃபேஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதை எப்படி நடந்துக்கணும், குழந்தைகளோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்து நாம நேராக நம்ம புரிஞ்சுக்கிறத வச்சு அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரியிற வைக்கிறத பொறுத்து தான் சம்மர் கேம்ப் வந்து நேராக ட்ரைனிங் பண்ணணும். டெய்லி ஒரு காம்படிஷன் வச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமாட்டி லஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணணும், ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாமே வந்து அபயா ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். இந்த அபயா ஃபவுண்டேஷன் மூலமாக இன்னும் நிறையா பசங்க வந்து యూస్ఫుల్గా இருக்கணும் ఆప్షన్ తీసుకుంటాం పెద్దలకు. తర్వాత విలేజ్ స్కూల్లో సమ్మర్ క్యాంపు నిర్వహించిన తర్వాత పిల్లలకి పద్ధతులు, డాన్సింగ్, సింగింగ్, అనేక రకాల యాక్టివిటీస్ నిర్వహిస్తూ అలాగే పెద్దలతో ఎలా ఉండాలి అనేది చెప్తాం. இது அபயா ஃபவுண்டேஷன் மூலம் எங்களுக்கு சம்மர் கேம்ப் 2 நாள் பயிற்சிகள் நடைபெற்றது. இதன் மூலம் கிராமப்புறத்தில் படிக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாங்கள் படிச்சுட்டு இருக்கிற வேலை இல்லாத நாங்கள் உமன்ஸ்க்கெல்லாம் இது மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்து அவங்களோட கல்வியை முன்னேற்றத்துக்கான எங்களுக்கு கொடுத்த சார் பாலச்சந்திர ஐயாவுக்கும் நன்றி.